சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுட சுட வந்துட்டு ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கு. பொதுவாக கொள்கை சார்ந்து பேசணும். சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழர்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கின பிறகுதான் ரொம்ப அதிகமாகிட்டு வருது. அதுக்கு முன்னாடி கூட இவ்வளோலாம் யாரும் தனிநபர் தாக்குதல் அப்படின்றதெல்லாம் இருக்காது. இந்த முக்கியமான நபர்களாக சொல்கிறதா இருந்தால் இந்த காளியம்மாள், அப்புறம் இந்த இடும்பாவனம் கார்த்தி, அப்புறம் இவர் சாட்டை துரைமுருகன் எல்லாருமே மேடையில் பேசும்போது இப்படி தான் தரக்குறைவாக பேசுவது. இந்த அண்ணாதுரையெல்லாம் ஒரு பிச்சைக்கார பையன் அப்படின்னு பேசுறது. அண்ணாவை போன்ற ஒரு அறிவாளி தமிழ்நாட்டில் இல்லை என்றால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் இப்படி இருக்கவே முடியாது. முதல்ல சாட்டை துரைமுருகனாக இருக்கட்டும், திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சில பேராக இருக்கட்டும், மேடை கிடச்சிருச்சு, மைக்கு கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி நபரை தாக்குறாங்க, ரொம்ப தாக்கி பேசுகிறாங்க. அவங்களுடைய நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப்பை பயங்கரமாக இன்வால்வ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? ஆமாம், அதை தான் பண்ணுறாங்கன்னு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போது என்னையவே பேசும்போது பல சேனலில் சீமானோட அந்த பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்க மேலே விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பற்றிலாம் கேட்பாங்க. நான் அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிடுவேன். அது பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவர்கள் பேசுவது பூராமே எல்லாமே அந்த பர்சனல் லைஃப்பை பற்றி மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க. கருணாநிதிக்கு 3 கொண்டாட்டி 4 பப்பாட்டி அப்படின்னு பேசுறது இதெல்லாம் அசிங்கமாக, அதாவது அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். உங்களுக்கு ஒருவர் வைக்கக்கூடிய கருத்தை எதிர்த்து பேசுவதற்கு எந்த கருத்தும் இல்லை. அப்படி கருத்து இல்லைன்றப்ப என்ன பண்ண வேண்டியது? பர்சனல் லைஃப்பை பேசுறது, இல்லைன்னா அவர்கள் வீட்டு பெண்களை இழிவாக பேசுவது. இங்கே முட்டாள் மாதிரி இங்கே உட்காந்துட்டு உளறிக்கிட்டு இருக்கிறது இந்த நாம் தமிழர் குரூப். ஒரு ஆபாச படத்தை வீட்டுக்குள்ளே வச்சு நம்மளால் பார்க்க முடியுமா? எல்லாரும் இருக்கிறப்ப அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி, ஒய்ஃபு, பிள்ளைங்க எல்லாரும் இருக்கும்போது உட்காந்து பார்க்க முடியுமா? அதை போல இருக்குது இவங்களோட பேச்சு. ஸோ இவர் கைது நீண்ட காலமாக பெண்டிங்கில் இருந்த ஒரு மேட்ரு. இப்போ அது கைது பண்ணாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படணும். வணக்கம் கிருஷ்ணவேல் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுட சுட ஒரு விஷயம் வெளியில வந்திருக்கு. நிறைய நாட்கள் சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளியேறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடுவில் பேசப்பட்டது. அவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதுக்கப்புறமா சீமான் அவர்கள் அது பற்றின ஒரு சில விஷயங்கள் பேசினார். இப்போ அவர் சீமானோட நெருக்கமாக இருக்கிறாரு, அதுவுமே ஒரு பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் அவர் வெளியில் ரொம்ப பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கிறாரு தலைவர்களை பற்றி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இந்த மாதிரி எக்கச்சக்கமாக அவரை பற்றி அடுத்தடுத்து வந்துட்டே இருந்தது. இப்போது கைது. இந்த திடீர் கைதுக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? திடீர் கைதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. இது ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த கைதுன்னு சொல்லணும். ஓகே. என்ன இருந்தாலும் ஒரு அரசியலில் நீங்கள் பேசும்போது எப்படி பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கொள்கை சார்ந்து பேசணும். இப்போ ஸ்டாலின் பாஜகவை திட்டுறாரு, பாஜக ஒரு இந்துத்துவ கட்சி அப்படின்னு அவர் பேசுகிறாருன்னா பதிலுக்கு பேசுகிறவங்க என்ன சொல்லணும்? அப்போது உங்கள் அப்பா காலத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலையா? அப்போது உங்களுடைய பாஜக எதிர்ப்பு எங்கே போச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அரசியல் சார்ந்த கேள்வியாக இருக்கும். அதை விட்டுட்டு இவர் பாஜகவை எதிர்க்கிறாருன்னா உங்கள் பேரனை கொண்டு போய் லண்டனில் படிக்க வைக்கிறீங்க, அது எந்த விதத்தில் நியாயம்? இப்படின்லாம் பேசுகிறதுலாம் முட்டாள்தனமான பேச்சு. ரெண்டாவது பர்சனல் அட்டாக். இந்த பர்சனல் அட்டாக்ன்றதே இப்போது சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, அதுவும் குறிப்பாக சீமான் அவர்கள் இந்த நாம் தமிழர்ன்ற ஒரு அமைப்பை உருவாக்கின பிறகு தான் ரொம்ப அதிகமாகிட்டு வருது. அதுக்கு முன்னாடி கூட இவ்வளோலாம் யாரும் தனிநபர் தாக்குதல் அப்படின்றதெல்லாம் இருக்காது. பேசும்போது இவர்கள் ஒரு கொள்கையை வைப்பாங்க, அவங்க எதிர்கொள்கையை பேசுவாங்க. அந்த கொள்கை அடிப்படையால் ஒரு மோதலாக இருக்கும். இவர் பேசுகிறது பூராமே இப்போ இவரை யார் நம்ம சீமான் என்ன செய்கிறாரோ அதை அடியொற்றியே தான் அவங்க கட்சியில் இருக்கிற ஆட்களும். அந்த முக்கியமான நபர்களாக சொல்கிறதா இருந்தால் இந்த காளியம்மாள், அப்புறம் இந்த இடும்பாவனம் கார்த்தி, அப்புறம் இவர் சாட்டை துரைமுருகன் எல்லாருமே மேடையில் பேசும்போது இப்படி தான் தரக்குறைவாக பேசும்போது சீமான் கூட பார்த்தீங்கன்னா என்ன பேசுவாருன்னா, காமராஜர் எங்களை படிக்க வச்சார், கருணாநிதி எங்களை குடிக்க வச்சார் அப்படின்னு பேசுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் 3 ஆம்பளைங்களுக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பேசுகிறது. அதாவது அம்மையார் ஜெயலலிதாவின் சமாதி அங்கே இருக்குது, ப்ளஸ் எம்ஜிஆரோட சமாதி இருக்குது, அண்ணாவோட சமாதி இருக்குது, கலைஞரோட சமாதி இருக்குது. அப்போ அதை பேசும்போது திராவிட சுடுகாட்டில் 3 ஆம்பளைங்களுக்கு பக்கத்தில் ஒரு பொம்பளையை படுக்க வச்சுருக்காங்க அப்படின்னு பேசுகிறது. இதெல்லாம் இந்த மாதிரி வரம்பு மீறி தனிநபராக பேசுகிற தாக்குதல், அது போக இறந்தவர் மீது அவதூறு பேசுறது. ஏற்கனவே சீமானே பேசியிருக்கிறார், இந்த அண்ணாதுரையெல்லாம் ஒரு பிச்சைக்கார பையன் அப்படின்னு பேசுறது. அண்ணாவை போன்ற ஒரு அறிவாளி தமிழ்நாட்டில் இல்லை என்றால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நம்மெல்லாம் இப்படி இருக்கவே முடியாது. முதல்ல
அவரை போன்ற ஒரு விஷனரி, அவரை போன்ற ஒரு எக்கனாமிஸ்ட், அவரை போன்ற ஒரு ஹிஸ்டாரியன், அவரை போன்ற ஒரு ஒரேட்டர், அவரை போன்ற ஒரு லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சரில் அவர் படிக்காத விஷயங்களே கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், ஒரு கேள்வி இருக்கும். அதாவது அண்ணாவோட சிலைகள் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒன்று அவர் கை காட்டுற மாதிரி இருக்கும், அண்ணா வழிகாட்டுகிறார் அப்படின்ற மாதிரி. ஏன்னா தமிழ்நாட்டுக்கே வழிகாட்டியவர் அண்ணா தான். அது எம்ஜிஆர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, கலைஞர் ஆட்சியாக இருந்தாலும் சரி, அண்ணா காட்டிய வழியை விட்டு அது மீறி போக முடியாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை அவர் தான் உருவாக்குனார். ஒன்று கை காட்டுற மாதிரி ஒரு சிலை வச்சுருப்பாங்க, இல்லைன்னா அவர் வந்து சட்டை போடாமல் ஒரு டவல் போட்டுக்கிட்டு ஒரு புத்தகத்தை விரித்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அது எதனால சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் இறப்பதற்கு முன்பாக ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தார். அந்த புத்தகத்தை அவர் முழுமையாக படித்து முடிக்கவில்லை, முடிப்பதற்கு முன்பாக இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி உண்டு. அதன் ஞாபகார்த்தமாகத்தான் அந்த சிலையெல்லாம் அப்படி வைக்கக்கூடியது. அதாவது சாகும்போதும் படிச்சுக்கிட்டே இருந்தவர் அப்படிங்கிறது தான் அதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு செய்தி. அதே போலவே இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அவருக்கு வயிற்றில் வந்து கேன்சர் வந்தப்போ முதல்ல ஒரு ஆப்ரேஷனுக்கு டேட் சொல்கிறாங்க. அந்த டேட் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு வேண்டாமே, அதுக்கு அடுத்த நாள் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த டாக்டர்ஸ்லாம் உடனே கேட்குறாங்க, இல்லைங்க அண்ணா, நீங்கள் வந்து இந்த மாதிரி 4 கிழமையெல்லாம் பார்க்கக்கூடிய ஆள் இல்லையே, நீங்கள் எதுக்காக அப்படி கேட்குறீங்க? இல்லை, இந்த அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் வந்து என்னுடைய உடல்நிலை எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கிறேன், இன்னும் ஒரு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நான் படித்து முடிச்சிடுவேன். அந்த புத்தகத்தை பாதியிலே விட்ட ஒரு குறையாகவே இருந்துடக்கூடாது, அதனால் அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி படிச்சிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு. சரின்னு சொல்லி அந்த அறுவை சிகிச்சை ஒரு நாள் தள்ளி. இப்பேற்பட்ட ஒரு படிப்பாளி மட்டும் இல்லை, அவரெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஏ வந்து 2 டிகிரி வாங்கியிருக்கிறவர். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் எம்ஏ படிச்சிருந்தா ஒன்றுமே தேவையில்லை, நேராக போய் பார் கவுன்சில் எக்ஸாம்னு ஒன்று உண்டு. அதாவது நம்ம வந்து பழைய காலத்தில் உள்ள விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. என்னென்னா, பிஎல் படித்தா தான் லாயர் ஆக முடியும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் அப்படிலாம் தேவை கிடையாது. அந்த காலத்தில் எப்படின்னா, நீங்கள் போய் பார் கவுன்சில் எக்ஸாமை யார் வேணால் எழுதலாம். அதாவது பள்ளி படிப்பை முடிச்சிருந்தா போதும், எழுத படிக்க தெரிஞ்சவங்களாக இருந்தால் போய் பார் கவுன்சில்னு ஒரு எக்ஸாம் இருக்கும். அந்த பார் கவுன்சிலில் அந்த சட்டம் சார்ந்த இதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதை நீங்கள் பாஸ் பண்ணாலே போதும், நீங்கள் வந்து வக்கீல் ஆயிடலாம். அதுக்கு பேர் வக்கீல் வேறு, அட்வொகேட் வேறு. நம்ம இப்போ அது புரியாமல் வழக்கில் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த காலத்தில் வந்து வக்கீல்னா வந்து அவங்க வந்து இந்த பட்டப்படிப்பு படிக்காதவங்க, படிக்காமல் வெறும் பேசிக் எஜுகேஷன் இருந்தால் பேசிக் எஜுகேஷன் வந்து பாரட்லா, அது வந்து பாரட்லான்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பேரிஸ்டர் படிப்பு. அதில் இப்போ மோத்திலால் நேரு எடுத்திங்கன்னா அவர் வந்து சட்டம்லாம் படித்தவர் கிடையாது, அவர் வெறும் பேரிஸ்டர், இந்த பாரட்லா தான் படித்தவர். அதை படித்து அது மூலமாக சம்பாதிச்ச காசை வச்சே சரி நம்ம பையனையாவது லா படிக்க வைக்கணும்னு சொல்லி லண்டன் போயிறாரு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கொத்தனாராக இருப்பார், எப்படியாவது என் பையனை வந்து பிஇ சிவில் படிக்க வச்சிடணும்னு அவருக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். அந்த மாதிரி தான் நேருவை படிக்க வச்சவர். அப்போ அந்த உதாரணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணா படித்த படிப்புக்கு அவர் இந்த பாரட்டில் எக்ஸாம்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அதாவது கல்லூரி படிப்பே போகாத மோத்திலால் நேருவாலேயே பாஸ் பண்ண முடியும்னா இவர் 2 டிகிரி வாங்கினவர், 2 பிஜி வாங்கினவர். இப்போ என்ன எடுத்து இப்போ நம்ம வந்து 2024 இருக்கோம், நானே வந்து வெறும் யூஜி தான், பிஜி படிக்க முடியல, அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ அந்த காலத்துலேயே அவர் 2 பிஜி படிச்சிருக்கிறாருன்னா இதை மட்டும் பாஸ் பண்ணியிருந்தாருன்னா நேராக ஹைகோர்ட்டில் ஜட்ஜ் ஆகிருப்பார். அப்போ அந்த மாதிரி உள்ள வாய்ப்புகளெல்லாம் விட்டுட்டு பொது வாழ்க்கையில் இறங்கி அவர் வேலைக்கு போனதே கொஞ்ச நாள் தான், ஒரு 6 மாதமாக என்ன தான் காஞ்சிபுரத்தில் ஒரு ஸ்கூலில் வாத்தியாராக இருந்திருக்காரு. அதோடவே பெரியார் கூட சேர்ந்து அவர் சமூக பணிகளுக்கு வந்துட்டார். அப்போது தன்னுடைய படிப்பு, அதாவது அவர் ஒன்றும் பெரிய பணக்கார வீட்டு பையனும் கிடையாது, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சார்ந்த ஒரு நெசவாளி குடும்பத்தை சார்ந்தவர். அப்போ அந்த படிப்பு வந்து அவரோட வறுமையை போக்கியிருக்கும். ஆனால் அது வேண்டான்னு சொல்லிட்டு அவர் வந்து மக்கள் பணியில் இறங்கி தமிழ்நாட்டையே ஒரு இன்றைய மாடர்ன் தமிழ்நாடாக மாற்றினதுன்னு சொன்னால் 3 பேர் தான் அதுக்கு. ஒன்று பெரியார், 2வது அண்ணா, 3வது கலைஞர். இவங்க 3 பேர் இல்லைன்னா இன்றைக்கி தமிழ்நாடு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் நம்ம இருக்க மாட்டோன்றது தான் உண்மை. ஆனால் இதை பேசுகிறது எப்படி பேசுகிறாரு இவங்க, அந்த அண்ணாதுரையெல்லாம் பிச்சைக்கார பையன் அப்படின்னு அண்ணன் சீமான் பேசுகிறார். அண்ணன் சீமான் அதை பேசுகிறத அதையே அடி விட்டு இவர் சாட்டை துரைமுருகனும் பேசும்போதெல்லாம் ரொம்ப அநாகரிகமாக, அதாவது ஒரு தலைவரை வந்து விமர்சிக்கலாம். இப்போது எனக்கு வந்து ஜெயலலிதா அம்மையாரை வந்து கொள்கை ரீதியாக பிடிக்காது, அதுக்காக அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றிலாம் பேசக்கூடாது.
சரிங்களா? ஒருவர் வந்து எத்தனை முறை திருமணம் செய்து கொண்டார், யாரோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், அதை பற்றிலாம் வந்து பொதுவெளியில் பேசுறது வந்து அநாகரிகமான செயல். நீங்க இப்ப சொல்ற இந்த விஷயத்த வச்சு கேட்குறேன். இப்ப மேடையில பேசக்கூடிய நிறைய பேச்சாளர்கள், இப்போ ஒரு கட்சியை சார்ந்த ஒரு ஸ்போக்ஸ் பர்சனா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், திமுகல இருக்கக்கூடிய ஒரு சில பேரா இருக்கட்டும், மேடை கிடைச்சிருச்சு, மைக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக ஒரு தனி நபரை தாக்குறாங்க, ரொம்ப தாக்கி பேசுறாங்க. அவங்களுடைய நீங்க சொன்ன மாதிரி பர்சனல் லைஃப்பை வந்துட்டு பயங்கரமா இன்வால்வ் பண்றாங்க அப்படின்னு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? ஆமாம், அதை தான் பண்ணுறாங்கன்னு தான் நான் திரும்பவும் சொல்கிறேன். இப்போது என்னையவே வந்து பேசும்போது பல சேனலில் வந்து சீமானோட அந்த பர்சனல் லைஃப்பை பற்றி அவங்க மேலே வந்து விஜயலட்சுமின்னு ஒருத்தவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை பற்றிலாம் வந்து கேட்பாங்க. நான் அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிடுவேன். அது வந்து பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அதை பற்றி பேச வேண்டியது யார்? அண்ணன் சீமானோட மனைவியும் விஜயலட்சுமியும் தான் அதை பற்றி கவலைப்படணும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது அவங்க 3 பேருக்குள்ள உள்ள ஒரு பர்சனல் விஷயம். இன்னும் சொல்லப்போனால் சீமானின் மனைவி கூட அதை பற்றி கேட்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது அவரது திருமணத்திற்கு முன்னாடி இருந்த உறவு. அவர் திருமணத்துக்கு பிறகு இன்னொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டார் அப்படின்னு சொன்னால் தான் வந்து அந்த மனைவியே கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வருது. திருமணத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன உறவு இருந்ததுன்றதை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு, பிரேக்கப் ஆகிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அது அவங்க அவரோட சீமானோட பர்சனல் விஷயம். அப்படி நமக்கு சீமானின் கருத்துக்களில் எந்த ஏற்பும் இல்லை என்றால் கூட அவரது பர்சனல் லைஃப்பை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர்கள் பேசுவது பூராமே எல்லாமே அந்த பர்சனல் லைஃப்பை பற்றி மட்டும்தான் இவங்க பேசுகிறாங்க. அந்த ஆள் வந்து மஞ்சள் பை தூக்கிட்டு ட்ரெயினில் வந்தார் அப்படி இப்படின்னு தரக்குறைவாக பேசுறது. அதாவது கலைஞர் அவர்கள் வந்து தன்னுடைய அந்த முதல் படத்துக்கு வாங்கிய சம்பளம் வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 500 ரூபாய். 500 ரூபான்றது வந்து அவர் வந்து 20 வயசில் வாங்குறாரு. 500 ரூபாய் சம்பளம் வந்து எவ்வளோ பெரிய சம்பளம் அப்படின்னு நமக்கு இப்போல்லாம் புரியாது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னோன்னா புரியும். எங்கள் அப்பா வந்து 1956 நம்ம சென்னை ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ஹெட் கிளார்க்காக வேலைக்கு சேர்றாரு. அப்போ அவரோட சம்பளம் 62 ரூபாய். சரியா? அவரது ஒரு மாத சம்பளம் 62 ரூபாய். எப்போது? 1956. இவர் வந்து 1940 500 ரூபா சம்பளம், ஒரே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 500 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கிறார். அப்போ அது மட்டும் இல்லை, அவர் திமுகவில் சேரும்போதே கோபாலபுரத்தில் சொந்த வீடு இருக்கு அவருக்கு. அவரை தான் இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, திருட்டுறையில் ஏறி வந்தார் அப்படின்னு தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கிறது. அவரது முதல் மனைவி இறந்துட்டாங்கன்னா இறந்ததுக்கு பின்னாடி இன்னொரு திருமணத்தை செய்கிறார். அதுவும் அந்த காலகட்டங்களில் வந்து அதாவது 1940களில் 50களிலலாம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள்ன்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம். ஒரு பெரிய அது வந்து அது எப்படி இத்தனை திருமணம் பண்ணிட்டார் அப்படின்லாம் பேசுகிறதே கிடையாது. அது வந்து ஒரு சாதாரண விஷயம். இன்னும் சொல்லப்போனால் என் தந்தையாரோட அப்பா, அதாவது எங்கள் தாத்தா, அவருக்கே 3 திருமணம். இவ்வளோக்கும் அவர் ஒன்றும் பெரிய பணக்காரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் தான். அந்த காலத்தில் இந்த மாதிரி திருமணங்கள் அது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவ வசதிகள் கிடையாது. பெரிய மருத்துவ வசதிகள் கிடையாதுன்றப்போ ஒரு பிரசவம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரசவத்தில் அந்த பெண் வந்து பொழைப்பாங்களா இல்லையானே தெரியாது. சரிங்களா? அதாவது இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னு இன்னொன்று சொல்லுவாங்க. பிறப்பிலேயே குழந்தைகள் இறந்து போகிறது, அது இல்லைன்னா பிறப்பிலேயே குழந்தை மற்றும் தாய் 2 பேரும் இறந்து போகிறது, இல்லைன்னா குழந்தை பொழைச்சிக்கும், அம்மா செத்து போகிறதுன்றதெல்லாம் சகஜமாக நடக்கும். அப்போது என்ன ஆகுன்னா, இப்போ மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு மெய்டெல்லாம் கிடைக்க மாட்டாங்க. எல்லாருமே கூலி வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்களா இருப்பாங்க. நீங்கள் வந்து மாதம் ஒரு சம்பளம் தரேன், வீட்டில் வந்து சமையல் வேலை பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆள்லாம் வராது. அதுவும் போக இன்றைக்கி இருக்கிற மாதிரி கேஸு அதெல்லாம் கிடையாது, விறகடுப்பு வச்சு சமைக்கணும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது வேலைக்கு ஆள் கிடைக்காதுன்றதுக்காக இவங்க இன்னொரு கல்யாணத்தை பண்ணிடுவாங்க. அப்படி தான் அந்த காலத்தில், அதாவது இவர்களெல்லாம் வந்து பெரிய சொகுசுக்காக பல திருமணங்கள் செஞ்சுக்கிட்டாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை என்னென்னா அந்த காலத்தில் சாதாரண வாழ்க்கை வாழ்வதற்கு அந்த திருமணம் தான் வசதியாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருந்துருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் வந்து கொச்சையாக பேசுகிறது, கருணாநிதிக்கு 3 பொண்டாட்டி 4 வப்பாட்டி அப்படின்னு பேசுகிறது, இதெல்லாம் வந்து அசிங்கமாக, அதாவது அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். சரியா? இப்போ நான் வந்து ஒரு வரலாறு சம்பந்தமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு தெரியாதா இருந்தாலும் எவ்வளோ பெரிய குடிகாரம் தெரியுமா அப்படின்னு பதிலுக்கு பேசக்கூடாது. நம்ம கமெண்ட்டுகளே பார்த்தீங்கன்னா அப்படி தான் வரும். அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது குடிகாரம் மாதிரி தான் உட்காந்துருக்கிறான், இப்படிலாம் கமெண்ட் போடுறாங்க. அப்போ என்ன பிரச்சனை ஆகுது? உங்களுக்கு ஒருவர் வைக்கக்கூடிய கருத்தை எதிர்த்து பேசுவதற்கு எந்த கருத்தும் இல்லை. அப்படி கருத்து இல்லைன்றப்ப என்ன பண்ண வேண்டியது? பர்சனல் லைஃப்பை பேசுறது, இல்லைன்னா அவர்கள் வீட்டு பெண்களை இழிவாக பேசுவது.
நமக்கு தெரிஞ்சது இப்போ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய திட்டுற வார்த்தை பூரா பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆம்பளையை திட்டுறதா இருந்தாலும் அது அவங்க வீட்டு பொம்பளையை திட்டுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆம்பளையை வந்து இவன் ஒரு திருட்டு பையன், அவன் ஒரு அயோக்கியன் அப்படின்லாம் யாரும் திட்ட மாட்டாங்க. திட்டும் போதே ஒன்று அவங்க அம்மாவை திட்டுறது, இல்லை அவங்க சகோதரியை திட்டுறது, இல்லை அவன் பொண்டாட்டியை திட்டுறது, இல்லை அவன் பொண்ணை திட்டுறது. இப்படி தான் இவர்கள் வார்த்தையை உருவாக்கியே வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இவங்க திட்டுற டிக்ஷனரியாக அப்படி தான் இருக்குது. அப்போ இவர்கள் வந்து அரசியல் பேச தெரியாமல், ஏன்னா இவர்கள்ட்ட என்ன கொள்கை இருக்குது அப்படின்னு கேட்டால் திரும்ப திரும்ப என்ன சொல்லுவாங்க, ஈழம்பாங்க. ஈழம் வந்து அங்கே தமிழர்கள் பாதிக்கப்பட்டார்கள், நம்ம இல்லைன்னு சொல்லலை. அங்கே இனப்படுகொலை நடந்தது. அதற்கு இப்போ புலிகள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அந்த போராட்டத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி தோல்வியாகி முடிஞ்சு போச்சு. அதில் எல்லோரும் இறந்துட்டாங்க. இப்போ அங்கே மறுபடியும் அங்கே அந்த மக்கள் வந்து அந்த போர் முடிந்த பிறகு அங்கே வந்து பொருளாதார சிக்கல் அது இதுன்னு பல சிக்கலில் இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம போனோம்னா அது பெரிய டாபிக். ஆனால் இவங்க பேசுறது பூரா அரசியல்னு பேசுனா தமிழ்நாட்டுக்கு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நான் புல் வெட்டுறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுப்பேன், மாடு மேய்க்கிறதுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுப்பேன். நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கிறோம், நம்மளோட GER கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 53% தமிழ்நாடு. இது எந்த அளவுக்கு பெருசு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் ஆவரேஜை விட டபுள் மடங்கு. இந்தியன் ஆவரேஜ் வந்து 26%. பீகார்லாம் பார்த்தீங்கன்னா 10% 12% தான். சரி, இந்தியா கூடவே கம்பேர் பண்ண வேணாம், ஃபாரினோட கம்பேர் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்காவோட GER எவ்வளோ தெரியுங்களா, 43%. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட நம்மளுடைய தமிழ்நாட்டோட GER ரேஷியோ 10% ஜாஸ்தி. இதை இன்னும் நம்ம மேலே கொண்டு போகணுன்னு நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மொத்த இந்தியாவில் அர்பனைஸ்டு பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னால் அது தமிழ்நாடு தான் ஜாஸ்தி. ஓகே, தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 60% பேர் நகரங்களில் வாழக்கூடிய நடுத்தர மக்கள், மிச்சம் ஒரு 40% பேர் தான் கிராமங்களில் வாழ்கிறாங்க. அந்த 40% பேரும் விவசாயத்தில் மட்டும்தான் இருக்கிறாங்க. அதையே குறைக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்போ தான் வந்து வாழ்வாதாரம் கூடும், வாழ்க்கையோட நம்ம நிலைமையெல்லாம் முன்னேறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நான் ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் என்ன பண்ண முடியும், அவர் வச்சுருக்கிற அந்த 1 ஏக்கர் நிலத்தை வச்சு என்ன சம்பாதிக்க முடியுமோ அதை வச்சு தான் அவர் வந்து தன்னுடைய பிள்ளையை படிக்க வைக்க முடியும். ஏன்னா அவருக்கு படிப்பு இல்லைன்றதுனால அவர் வேறு வேலை செய்ய முடியாதுன்றதுனால அந்த விவசாய கூலி வேலைக்கு போகிறாரு. ஆனால் அவர் போகும்போது என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைய எப்படியா படிக்க வைக்கணும் அப்படின்பார். உதாரணத்துக்கு நான் கல்லூரியில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் கல்லூரியில் படிக்கிறேன். பக்கத்தில் களக்காடுன்னு இன்னொரு ஊர், அது எங்கள் அம்மாவோட ஊர். அப்போ NSSன்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு, இப்போவும் இருக்கும் இல்லைன்னுலாம் சொல்ல, நேஷ்னல் சோஷியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம், சோஷியல் ஸ்கீம்னு நினைக்கிறேன், சம்திங், அது பேர் மறந்துட்டேன். அந்த NSSல உறுப்பினராக இருப்போம். அப்போ வந்து ஏதாவது கிராமங்களில் போய் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அங்கே ஊரில் இருக்க அந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போவோம். அப்போ ஒரு நாள் எங்கள் தாத்தா வயல்லேருந்து வரும்போது பார்த்துக்கிட்டு, படிக்கிற பையனுக்கு இங்கே குளத்தங்கரையில் என்ன வேலை, மம்பட்டி வச்சு ஏன் வெட்டிகிட்டு இருக்கிறான், காலேஜ் போலியாவன் அப்படின்னு திட்டினார். ஏன்னா அவங்கள பொறுத்தவரை இந்த கூலி வேலை, இந்த உடல் உழைப்புன்ற வேலை நம்ம தலைமுறையோடு போயிட்டோம். அடுத்த தலைமுறையிலையாவது அவங்களாம் வந்து வேறு வேலைக்கு போகணும், இப்படியே இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்களுக்கு தான் தெரியும். இங்கே முட்டாள் மாதிரி இங்கே உட்காந்துட்டு உளறிக்கிட்டு இருக்கிறது இந்த நாம் தமிழர் குரூப்பு. அதாவது என்னென்னா, படிப்பறிவு இல்லாத மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, படிப்பதை பற்றி கவலை இல்லாமல் அவர்கள் நாங்கள் இந்த டீனேஜை தாண்டிட்டாங்க. இப்போ அவங்களால வேறு எந்த வேலையும் போனாலும் எங்கேயும் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போ வேறு வழி இல்லாமல் மறுபடியும் அவங்க அந்த கூலி வேலைகளுக்கும் மாடு மேய்க்கிற வேலைகளுக்கும் போகிறாங்க. அந்த வேலையை நம்ம குறைன்னு சொல்லலை, ஆனால் அந்த வேலைகளை வந்து இத்தனை பேர் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட் அவங்கெல்லாம் அக்ரிகல்ச்சரில், அது மட்டும் இல்லை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே வந்து விவசாயத்தில் ஈடுபடக்கூடியவர்களுடைய பர்சன்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 10% தான். அதாவது மொத்த மக்கள் தொகையில், அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் 1/3 தான் அங்கே மக்கள் தொகை. ஆனால் இந்தியாவோட நிலப்பரப்பை போல் 7 மடங்கு பெருசு அமெரிக்கா. நிலப்பரப்பில் பெருசு, மக்கள் தொகையில் 1/3. நம்ம இங்கே வந்து 1/3 கூட சொல்ல முடியாது, 4/4 சொல்லலாம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ 140 நெருங்கிட்டோம். அங்கே வெறும் 30 கோடி பேர் தான் இருக்காங்க. அந்த 30 கோடி பேர் இருக்கக்கூடிய இடத்துலையே வெறும் 10% பேர் விவசாயம் பண்ணி அங்கே இருக்கிற மக்களுக்கு தேவைக்கு போக மிச்சத்தை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இங்கே நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், 40% பேர் வந்து இன்னும் விவசாயத்தில் இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், 2 பேரில் ஒருத்தர் வந்து விவசாயம் பண்ணுறாருன்னு அர்த்தம், அப்ராக்சிமேட்டாக சொன்னேன். இப்போ நீங்கள் நான் இருக்கேன்னா நான் விவசாயம் பண்ணுறேன், நம்ம 2 பேரும் சாப்பிட்றோன்னு அர்த்தம். அதன் மூலமாக வரக்கூடிய உற்பத்தியை வச்சு 2 பேரும் சாப்பிட்றோன்னு அர்த்தம். அதை குறைக்கணும்.
விவசாயத்தில் அந்த உடல் உழைப்பில் ஈடுபடக்கூடிய வேலைகளெல்லாம் குறைக்கணும்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அதை நோக்கி முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, மாடு மேய்க்கிற ஆளெல்லாம் நான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுப்பேன், சாணி அள்ளி போட்டால் எத்தனை டன்னு சாணி அள்ளலான்னு கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த படிப்பறிவு இல்லாத மக்களுக்கு வந்து இதை கேட்கும்போது குஷியாக இருக்குது. ஒருவேளை இவர் வந்துட்டு அதனால் நமக்கெல்லாம் கூட கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமோ அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் நடக்குமானா நடக்கும். இதெல்லாம் ரஷ்யாவில் செஞ்சு பார்த்துட்டாங்க. செஞ்சு பார்த்துட்டு முடியலன்னு விட்டாங்க. கம்யூனிட்டி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த மொத்த விவசாய நிலத்தையும் ஒரே யூனிட்டாக மாற்றி அங்கே இருக்கிற அதை ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி வச்சு இருக்கிற விவசாயிகள்லாம் அதில் வேலை பார்த்து அதில் வர ப்ரொடியூஸை வச்சு எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறதுன்ற மாதிரிலாம் ஒரு சிஸ்டம்லாம் ட்ரை பண்ணாங்க. அதெல்லாம் ஃபெயிலியர் மாடலு. அப்போ இவர் வந்து சொல்கிறது பூரா என்னென்னா, மக்களை இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. அதை ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு நம்ம கேள்வி கேட்டால் உடனே இப்படி தரக்குறைவாக பேசுறது. இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக ஆட்சி வந்து நாம் தமிழரை பார்த்து பயந்துட்டாங்க, பயந்து போய் எங்களை கைது பண்ணிட்டாங்க. நீ பேசுகிறது வந்து நீங்கள் சில வீடியோக்கள்லாம் பார்த்துட்டு ஒரு 10 செகண்ட் 20 செகண்டுக்கு மேலே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு தரக்குறைவாக. ஏன்னா பக்கத்தில் என் பையன் உட்காந்துருப்பான், அவன் கேட்பான் இதுக்கெல்லாம் என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்பான். நான் அதுக்கு என்ன பதில் சொல்கிறது அவனுக்கு? ஒரு 10th படிக்கிற பையன் இருக்கா, நம்ம யூடியூப் ஃபோனில் போடுறோம், சவுண்டாக இருக்குது, அப்படி வருவான் மாதிரி என்ன இப்படி திட்டாரு, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இன்னொரு 5 வருஷம் கழிச்சு அவனுக்கே தெரிஞ்சிடும். ஆனால் இப்போ எனக்கு வந்து அது ஒரு வீட்டுக்குள்ளே வச்சு கேட்க முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல. அதாவது எப்படி இருக்குன்னா, இவர்கள் பேச்சுக்களை எல்லாம் நம்ம கேட்குறதா இருந்தால் ஆபாச படம் பார்ப்பது போல இருக்குது. ஒரு ஆபாச படத்தை வீட்டுக்குள்ளே வச்சு நம்மளால் பார்க்க முடியுமா? எல்லோரும் இருக்கிறப்ப அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லோரும் இருக்கும்போது உட்காந்து பார்க்க முடியுமா? அதை போல் இருக்குது இவங்களோட பேச்சு. இப்போ இதை கைது பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணியிருக்காரு, விக்ரவாண்டி எலெக்ஷனு 10ஆம் தேதி, அவர் அந்த 8ஆம் தேதி சாயங்காலமே பிரச்சாரத்தை முடிக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா ஒரு 24 ஹவர்ஸ் பிரச்சாரம் இருக்கக்கூடாதுன்னு. உடனே ஜாலியாக கிளம்பி குற்றாலம் போயிட்டார். அவங்களுக்கு என்ன திரள் நிதி, இந்தியா பூரா உலகம் பூரா போய் நாங்கள் தான் தமிழர்களை காப்பாற்ற போகிறோம்னு திரள் நிதி வசூல் பண்ண வேண்டியது. வசூல் பண்ணிட்டு ஆளாளுக்கு ஒரு சொகுசு கார் எடுத்துக்கிட்டு ஜாலியாக சுற்ற வேண்டியது. சொகுசு கார் போட்டோம், அதெல்லாம் பற்றி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்காக மாட்டு வண்டியில் போகணும்னு நம்ம சொல்லலை. அவங்க தான் நம்மளை சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள்லாம் எதுக்கு காரில் போகிறீங்க, மாட்டு வண்டியில் போங்கன்னு. இதெல்லாம் பேசக்கூடிய சீமான் அவர் பிள்ளைய வந்து எங்கே கொண்டு போய் படிக்க வைக்கிறாரு? அவர் கொண்டு போய் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான் என் பிள்ளைய சேர்ப்பேன் அப்படின்றாரு. அந்த தடுப்பூசிகளுக்கு எதிராக இவங்க 2 பேரும் பேசின பேச்சுக்கள்லாம் வந்து ஓவரான பேச்சு. ஆனால் அவர் பையனுக்கு என்ன பண்ணார், அதுக்கு வந்து சமாதானம் சொல்லிட்டாரு. அண்ணன் எங்கள் தம்பிங்கெல்லாம் வந்தாங்க, வந்து அண்ணன் இதிலெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது, அது தம்பியை பார்த்துக்கிறது எங்கள் பொறுப்பு, நாங்கள் கூட்டு போய் நாங்களே ஊசி போட்டு கூப்பிட்டு வந்துடுவோன்னு அவன் எனக்கு சொல்லாமே கூப்பிட்டு போய் போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு அதுக்கு ஒரு சப்பக்கட்டு. நம்ம ஏன் ஊசி போட்டாருன்னு கேட்கல, போட்டது நல்லது, மக்களை போடாதீங்கன்னு சொல்லாதீங்கன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதுக்கு நல்ல உதாரணம் யாருன்னா ரஜினிகாந்த் தான். அவர் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க பார்த்துருப்பீங்களே. அவங்க ஒய்ஃபெல்லாம் வந்து என்னை விட வயசில் ஜாஸ்தி. சரியா? அப்போ அவங்கெல்லாம் பார்த்தா அந்த காலத்துலேருந்தே பாப்கட் தான். அவங்க பொண்ணுங்க 2வது பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க, டைவர்ஸ் பண்ணி இன்னொரு கல்யாணத்தை பண்ணாங்க, பொண்ணு கல்யாணம் பண்ணாங்க, விருப்பம் இல்லைன்னு பிரிஞ்சு வாழ்கிறாங்க. அவங்க வீட்டில் பெண்கள் எல்லாம் மாடர்னாக வச்சுக்கிறாரு. ஆனால் திரைப்படத்தில் வந்து என்ன சொல்கிறார் ரசிகர்களுக்கு, பொண்ணுனா எப்படி இருக்கணும் தெரியுமா, பூ வைக்கணும், பொட்டு வைக்கணும், புடவை கட்டணும். அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள்? மக்களை ஏமாத்துறீங்க. புரியுதா? மக்களை ஏமாத்துறீங்க. பொம்பளைங்கெல்லாம் குடிக்கலாமா அப்படின்லாம் பேசுறது. ஏன் இதை பேசுகிறவன் எங்கேருந்து பேசுகிறான்? பாரில் போய் சரக்கை போட்டு வந்து தான் பேசுகிறான். அப்போது இந்த நன்னடத்தை நெறிமுறைகள்லாம் வந்து நீங்கள் பெண்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க, ஏழைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பீங்க. அவரே ஏழை, அவர் ஏன் போய் சாராயம் குடிக்கிறாரு அப்படிங்கிறது. நம்ம வந்து இதை பேசும்போது குடிப்பதை சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன்னு நிறைய பேர் நினச்சிப்பாங்க. அப்படி கிடையாது. குடிப்பது என்பது, இந்த போதை அப்படின்றது வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம பழைய சங்க இலக்கியங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட இடங்களில், அதாவது ஏகப்பட்ட இடங்களில் இல்லை, இந்த கள் குடிப்பதை பற்றியும் மது அருந்துவதை பற்றியும் உள்ள குறிப்புகள் இல்லாத பாடல்களே கிடையாது. சரியா? அப்படிதான் எல்லா பாடல்களுமே இருக்குது. அப்படி இருக்க போய் தான் வள்ளுவர் வந்து கல்லுண்ணாமைன்னு தனியாக ஒரு 10 பாட்டை எழுதுறாரு. அடைய குடிக்காதீங்களான்னு அந்த காலத்துலேயே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க பேசுகிற நியாயம்லாம் என்னென்னா வெட்டி நியாயம் பேசுறது, மக்களை வந்து கெடுக்கிறது. அதை ஏன்டா இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்டோம்னா உடனே தனி மனித தாக்குதலில் போகிறது, அரசியல் தலைவர்களை வந்து அதுலேயும் இறந்தவர்களெல்லாம்
மரியாதை இல்லாமல் பேசுறது, அவதூறு பேசுறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இது வந்து திமுகவின் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இது திமுக வந்து யாரும் கேஸ் கொடுக்கல. இது கேஸ் கொடுத்தது வந்து திருச்சியில் இருக்கிற திராவிடர் கழகத்துலேருந்து கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓகே. அவங்க தான் போய் இது மாதிரி ஓவராக பேசுகிறாரு என்னன்னு கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு. அதான் செய்கிற தப்பை பூரா இவங்க செஞ்சுட்டு எதாவது பண்ணால் உடனே இது வந்து பேச்சு சுதந்திரம். பேச்சு சுதந்திரம் எங்கே இருக்குது? உன் கருத்தை சொல்கிறதுக்கு இருக்குது. ஏன் இன்னொருத்தரை பற்றி அசிங்கமாக பேசுகிறதுக்கு எப்படி பேச்சு சுதந்திரமாக வரும்? ஸோ இவர் கைது வந்து நீண்ட காலமாக பெண்டிங்கில் இருந்த ஒரு மேட்ரு. இப்போது அது கைது பண்ணாங்களேன்னு நினச்சி சந்தோஷப்படணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மேலே நம்ம என்ன வேணால் பேசலாம், நம்மளை யாருமே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பு வரக்கூடாது. அதை பேசலாம், நீங்கள் பேசுங்க, உண்மைகளை பேசுங்க, வரலாற்று சான்றுகளோடு பேசுங்க, ஆதாரபூர்வமாக பேசுங்க, யாரும் அதை உங்களை தடுக்க போகிறதில்ல. அவதூறு பேசுகிறத வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து காவல்துறை புரிய வைத்திருக்கிறது அப்படிங்கிறது இவருடைய கைது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அது வந்து ஒரு நல்ல விஷயம்தான். இன்னைக்கு நேர்காணலை கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை பார்க்கறதுக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி கிருஷ்ணவேல். நன்றி.